வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நீண்ட நாள் கனவாக இந்த கூட்டு குடிநீர் திட்டம் நம்முடைய பொதுமக்களுடைய மனதிலே பல்வேறு நேரங்களிலே நம்முடைய சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி, என்னுடைய பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி, ஒவ்வொரு இடத்திற்கும் நாங்கள் வாக்குகளை சேகரிக்க போகும் அல்லலாம் மக்கள் அந்த பகுதிகளிலே குடிநீர் பிரச்சனையை தாண்டவமாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் பொங்கலுக்கு வந்துவிடும், தீபாவளிக்கு வந்துவிடும் என்று அவர்களை எல்லாம் நாங்கள் சமாதானப்படுத்தி இன்றைக்கு அந்த திட்டம் மக்களுடைய மனதிலே என்றென்றும் குடியிருக்கின்ற வகையிலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு பல்வேறு அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை கொடுக்கலாம், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று இன்றைக்கு கூட தவணை முறையிலே வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வரும் என்று இந்த மக்களுக்கு நம்பிக்கையோடு கூறினார்கள். ஆட்சி முடிகின்ற தருவாய்க்குள் இதுவரை எந்த அரசும் ஒரு முழுமையாக ஒரு 900 கோடி மதிப்பிலே ஒரு திட்டத்தை தீட்டி அதை முழுமையாக நிறைவடைந்ததாக சரித்திரமே இல்லை. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு பால் குளிரூட்டும் நிலையம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் காணொலி மூலமாக அடிக்கடி நம்முடைய மக்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இங்கு இருக்கின்ற பால் உற்பத்தியாளர்கள் அத்தனை பேரும் இங்கே உற்பத்தி செய்கின்ற பால் அனைத்தையும் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து சேலம் மாவட்டத்திற்கு கொண்டு போக வேண்டிய அந்த சூழல். அதனால் நுகர்வோர்களாக இருந்தாலும் சரி அல்லது இங்கு இருக்கின்ற பால் உற்பத்தியாளர்களாக இருந்தாலும் சரி, இருவருமே அதிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய பெரும் முயற்சியின் காரணமாக இங்கே அந்த பால் குளிரூட்டும் நிலையம் 900 கோடி மதிப்பீட்டிலே இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. இப்படி எண்ணிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு மகளிர்களுக்கு இருக்கின்ற உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அல்லது கட்டணம் இலவச பேருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது இங்க இருக்கின்ற 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உண்டான புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதர்ம திட்டமாக இருந்தாலும் சரி, சொன்ன அந்த திட்டத்தை அத்தனையும் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்த ஆட்சிதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கு இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலே எத்தனை பேர் வேண்டுமானாலும் எத்தனை வாக்குறுதிகள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் சொல்வதை தான் செய்வோம் என்று இன்றைக்கு இந்த ஆட்சி நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது. அதை அத்தனை பேரும் நீங்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்விற்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய